மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தென்சென்னை மக்களவை தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிட இருக்கும் ஜெயவர்தன் பற்றிய முழு விவரங்களை அளிப்பதற்காக நமது தொகுப்பாளினி ஹரிணிசாந்தி வேட்பாளர்.com பகுதியில் இணைந்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேட்பாளர்.com பகுதியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஹரிணிசாந்தி. தென்சென்னை மக்களவை தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயவர்தன் பற்றி தான் இன்னைக்கு வேட்பாளர்.com பகுதியில் பார்க்கவிருக்கோம். ஜெயலலிதாவால் பெயர் சூட்டப்பட்ட ஜெயவர்தன் சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர். இவருடைய மனைவி சொர்ணலட்சுமி. இவங்களுக்கு ஜெயஸ்ரீ அப்படின்ற மகளும் இருக்காங்க. இவர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்திருக்கிறார். தன்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் இவர் எழுதிய பல்வேறு மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரை பதிப்புகள் பல வெளிநாட்டு மருத்துவக் கல்லூரிகளிலும் வெளியிடப்பட்டிருக்கு. இவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே கட்சி பணி, பொது பணின்னு தொடர்ந்து பணியாற்றிட்டு வரார். கல்லூரியின் 1ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது ஜெயலலிதாவின் முன்னிலையில் மருத்துவத்துறை அணியில் இணைந்து மருத்துவ முகாம், இரத்த தான முகாம்னு சிறந்த முறையில் பல பணிகளை ஆற்றியிருக்கார். 2014ஆம் ஆண்டு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் களம் கண்டு வெற்றி பெற்று 2014 முதல் 2019 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக செயலாற்றியிருக்கார். 2018ஆம் ஆண்டு முதல் கழக மாநில அம்மா பேரவை இணை செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மீட்டெடுப்பதற்கு 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம், நெமிலியில் 2500 கோடி ரூபாய் மதிப்பில் 150 MLD கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம், 140 கோடி ரூபாய் மதிப்பில் தேசிய முதியோர் நல மருத்துவமனை, சிஎம்ஆர்எல் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அமைவதற்கான நடவடிக்கை, வேலுச்சேரி செயின்ட் தாமஸ் மவுண்ட் பறக்கும் ரயில் திட்டம்னு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கார். இந்த முறை தென்சென்னை மக்களின் மனங்களை வென்று நாடாளுமன்றத்திற்கு செல்வாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.